The world that we live is so evil. நாம் வாழ்கிற இந்த உலகம் அதிக தீமையினால் நிறைந்திருக்கிறது. But only in this world only the Lord has chosen all of you. ஆனால் இந்த உலகத்தில் தான் தேவன் உங்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். It's a great privilege. இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். There are so many good people better than all of us in this city. இந்த பட்டணத்திலே நம்மை விட நல்லவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். I am very much aware of this fact. இந்த சத்தியத்தை குறித்து உண்மையை நான் தெளிவாய் அறிந்திருக்கிறேன், உறுதியாய் இருக்கிறேன். I know there are many people who are better than me in this city. இந்த பட்டணத்திலே என்னை விட மிக நல்லவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். People more righteous than me. என்னை விட அதிக நீதிமான்களாய் இருக்கிறவர்கள். But one day the Lord left many of such righteous people but picked me the sinner. ஆனால் அப்படி அநேக நீதிமான்களை தேவன் விட்டு பாவியாகி என்னை அவர் தெரிந்து கொண்டார். The same way God has chosen you, my dear brothers and sisters. அதே போல அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். That with the purpose that He has chosen you all. உங்களை தெரிந்து கொண்டதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. You have not come to this church by accident. தற்செயலாக நீங்கள் இந்த சபைக்கு வரவில்லை. God has a purpose. He want to prepare you for that, fulfilling that purpose. தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காய் தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். See, all of you sitting here, you are in the same church. நீங்கள் இவ்வளவு வருடங்களாய் இதே சபையில இருக்கிறீர்கள். You have been listening to all of you listening to the same message. நீங்கள் அநேகர் எல்லாரும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Singing same songs. அதே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். Same youth meeting. அதே யூத் வாலிப மீட்டிங்ல கலந்து கொள்கிறீர்கள். Every year youth conference. ஒவ்வொரு வருடமும் யூத் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. All of us, all of you are enjoying, you are eating a spiritual food of same kind. நீங்கள் எல்லோருமே நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை எல்லோருமே சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But the fact is, the உண்மை என்ன தெரியுமா? I don't know whether all of you will end up in the same place God wanted you to be. ஆனால் நீங்கள் அனைவரும் தேவன் எந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறாரோ எல்லோருமே அந்த இடத்தை அடைவீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. God wants all of you to come to that place which He has prepared for you. தேவன் உங்களுக்காய் நியமித்த அந்த ஆயத்தம் செய்த இடத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். But I don't know whether all of you will come to that place. ஆனால் நீங்கள் எல்லோரும் அந்த இடத்திற்கு வருவீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. Because it doesn't happen automatically, but it will happen. It happens by the choices that you make every day of your life. அது தானாகவே அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தெரிந்தெடுப்பை பொறுத்தே அந்த காரியம் நிறைவேறக்கூடியதா இருக்கும். We make hundreds of decisions, choices. Make choices every day. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தெரிந்தெடுப்புகளை நீங்கள் செய்கிறீர்கள். That decides your destination. அதுதான் நீங்கள் எங்கு போய் சேர போகிறீர்கள் என்பதை நிச்சயிக்கிறதா இருக்கு. You may be in the same church. நீங்கள் ஒரே சபையில இருக்கலாம். The destination, that's in your hand. ஆனால் எங்கு போய் சேர போகிறீர்கள் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. Where you are going to born and how you are going to be brought up, that's not in your hand. நீங்கள் எங்கு பிறக்க போகிறீர்கள், எங்கு வளர்க்கப்பட போகிறீர்கள் என்பது உங்களுடைய கரத்தில் இல்லை. That God has chosen that. அந்த காரியத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். But the destination, that's in your hand. ஆனால் எந்த இடத்தில் நீங்கள் சேர போகிறீர்களோ அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. Maybe you might have heard what I'm going to share now, earlier also. நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் முன்பே கேட்டிருக்கலாம். But I want to emphasize it again. ஆனால் திரும்ப அந்த காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். Two persons in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருந்த இரண்டு மனிதர்கள். They came from the same womb. ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். Same womb. ஒரே கர்ப்ப பையிலிருந்து வந்தவர்கள். Because whom I am talking about. யாரை குறித்து நான் பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். Twins. அவர்கள் இரட்டையர்கள். Can you guess? யார் சொல்ல முடியுமா? Pardon? Esau and Jacob. யாக்கோபும் ஏசாவும். You're right. Correct. சரியா சொன்னீர்கள். But they started from the same place. ஒரே இடத்திலிருந்து இரண்டு பேரும் தொடங்கினார்கள். Same gene.
ஒரே ஜீன் அவர்களுக்குள்ளே, same food, ஒரே ஆகாரம், same parents, ஒரே பெற்றோர்கள். but you know how they ended up? ஆனால் அவர்கள் எப்படி முடிவடைந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். I want to show that. You might have seen that, but I want to show it again. நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஆனால் திரும்பவும் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Let's turn to Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். The wonderful Hebrews 11 speaks about. I want to share words about Jacob in Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை குறித்து ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். The most encouraging thing about Jacob is, யாக்கோபை குறித்து மிக உற்சாகமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? He was not a perfect guy right from the beginning. ஆரம்பத்திலிருந்தே ஒரு பூரணமான ஒரு மனிதன் அல்ல. We all know what a cheat he was. அவன் எவ்வளவு ஏமாற்றுக்காரன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He was a crook. அவனுடைய வஞ்சிக்கிறவனாய் இருந்தான். But you know how he ended his life? ஆனால் அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான் தெரியுமா? God has written something about him. அவனை குறித்து தேவன் ஒரு காரியத்தை எழுதியிருந்தார். The last thing God has written about Jacob is, கடைசியா யாக்கோபை குறித்து தேவன் எழுதின வார்த்தை, when he was dying, அவன் மரிக்கும் பொழுது, we read in verse 21, 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். by faith Jacob as he was dying, விசுவாசத்தினாலே யாக்கோபு தான் மரண காலத்தில், this is the Lord Holy Spirit has written about him. பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். It says he worshipped. அவன் தொழுது கொண்டான். He worshipped. அவன் ஆராதனை செய்தான், தொழுது கொண்டான். What a beautiful thing to be written about a person, that he is ending his life as a worshipper. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் தொழுது கொள்கிறவனாய் மரிக்கிறான் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். He did not start as a worshipper. அவன் தொடக்கத்திலே ஒரு தொழுது கொள்கிறவனாய் ஆரம்பிக்கவில்லை. He was a crook. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். But by God's mercy and since he allowed God to work in his heart, he ended up as a worshipper. ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவன் தன்னுடைய இருதயத்திலே கிரியை செய்வதற்கு அவன் அனுமதித்தினாலே, அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தொழுது கொள்கிறவனாய் முடித்தான். So what would think about this, my dear brothers and sisters? இந்த காரியத்தை குறித்து நீங்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள். What would you want the Holy Spirit to write about you, about the end of your life? உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து என்ன எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? You want to end up as a worshipper? ஆராதனை செய்கிறவனாய், தொழுது கொள்கிறவனாய் முடித்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? All of us from the same church. நாம் எல்லோருமே ஒரே சபையில் இருக்கிறோம். And here is another person who came from the same womb. அதே கருவில் இருந்து வந்த இன்னொரு ஒரு மனிதன், ஈசா. You know what the Holy Spirit has written about him? பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? The last thing Holy Spirit has written about him. கடைசியான அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. Same Hebrews. அதே எபிரேய புத்தகம் chapter 12. 12ஆம் அதிகாரம் verse 15 and 16. 15-16வது வசனம். This speaks about Esau. இது ஏசாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. See to it that no one comes short of the grace of God, that no root of bitterness springing up causes trouble, and by it many be defiled, that there be no immoral or godless person like Esau, who sold his own birthright for a single meal. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். See, what is that title was given to Esau? ஏசாவை குறித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? Immoral, godless. அவன் சீர்கெட்டவன். He also came from the same womb. அதே குடும்பத்திலிருந்து தான் அவனும் வந்தான். But he ended up as an immoral person.
He ended up as an immoral person. ஆனால் ஒரு வேசி கள்ளனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். As a godless person. அவன் தேவபக்தி அற்றவனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். Is it possible? அது சாத்தியமா? Yes, it is possible. ஆம், சாத்தியம். All this is written for our instructions. இவை எல்லாமே நம்முடைய உபதேசத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. God did not want him to be an immoral person or a godless person. தேவன் அவன் ஒரு சீர்கட்டவனாக ஒரு வேசிக்கலனாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் அல்ல. God wanted the children of Isaac to be a blessing to others. ஆண்டவர் ஈசாக்கின் புத்திரர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். The choices they made. ஆனால் அவர்கள் எடுத்த தேர்ந்தெடுப்புகள், choices Esau made. ஏசா தெரிந்து கொண்ட காரியங்கள். Let me ask you this question. Do you ever see a scripture, any words in the scripture that says that Esau has committed adultery? வேதாக நான் உடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏதாவது ஒரு இடத்திலே வேதாகமத்தில் நீங்க காண்பிக்க முடியுமா ஏசா விபச்சாரம் செய்தான் என்று? There is no verse. அப்படி ஒரு வசனம் இல்லை. There is no incident recorded in the scripture that Esau has committed adultery. ஏசா விபச்சாரம் செய்தான் என்று எந்த விதமான ஒரு வசனமோ ஒரு காரியமோ வேதத்தில் எழுதப்படவில்லை. Then why the Holy Spirit is writing about him, has written about him that he is an immoral person? ஆனால் ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவனை வேசி கள்ளன் என்று அந்த வார்த்தை சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது? Because I believe because of this one thing that he lived for today. ஏனென்றால் நான் நம்புகிறேன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அன்றைய தினத்துக்காக வாழ்ந்தவன். Today let me enjoy. இந்த நாளிலே நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். I don't want to think about eternity. நித்தியத்தை குறித்து நான் யோசிக்க போவதில்லை. Who cares about that? அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. I'll come to the church, I'll listen to all the messages, but I'll live as I want to live. நான் சபைக்கு வருவேன், செய்திகளை கேட்பேன், ஆனால் நான் விரும்புகிற பிரகாரமாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். I'll enjoy the life today. இந்த நாளிலே நான் வாழ்க்கை அனுபவிப்பேன். I enjoy my worldly friends. என்னுடைய உலக நண்பர்களை நான் அனுபவிப்பேன். I will worry about only my appetite. என்னுடைய பசிதான் எனக்கு மிக முக்கியமான காரியம். That was the choice he made. அதுதான் ஏசா தெரிந்து கொண்ட ஒரு காரியம். Remember, Esau might have been more richer than Jacob at that time. Maybe ஒருவேளை ஏசா யாக்கோபை விட அதிக ஐஸ்வரியவானாய் அந்த நாட்களில் இருந்திருக்கலாம். That you have a good job, earning a lot of money. ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருக்கலாம், நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். That's not a proof that you are going the right direction. God is blessing you. அது தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சரியான பாதைக்கு போகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் அல்ல. The choices that you make, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற தேர்ந்தெடுப்புகள், that will decide where you are going to end up. அதுதான் நீங்கள் எங்கு போய் சேர போகிறீர்கள் என்கிற இடத்தை நிச்சயிக்கக்கூடியதாக இருக்கு. How you are going to end up. எப்படி நீங்கள் அந்த இடத்தை சேர போகிறீர்கள் என்பதை காண்பிக்க போகிறது. As a worshipper, ஒரு தொழுது கொள்கிறவனாய், or as a immoral godless person. அல்லது ஒரு தேவபக்தியற்ற வேசி கள்ளனாய் நீங்க முடிக்க போகிறோமா? Immoral, he loved the world. அவன் வேசி கள்ளன், உலகத்தை நேசிக்கிறவனாய். That's why in God's eyes he was immoral. தேவனுடைய பார்வையிலே அவன் வேசி கள்ளனாய் இருந்தான். Yes, the same thing even for all of us. நம்மை குறித்தும் அதுதான் உண்மையாக இருக்கிறது. The choices that we make, நாம் செய்கிற தேர்ந்தெடுப்புகள். See the world, actually I did not wanted to share this, but I believe the Lord led me to share this. நான் இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள யோசிக்கவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் என்னை இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள வழி நடத்தினார் என்று. Today I wanted to show you two examples in the Old Testament. பழைய ஏற்பாட்டு Another two examples. இன்னொரு இரண்டு பழைய ஏற்பாட்டு உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க As விரும்புகிறேன். I told you, the world is so evil. The world may be so evil. நான் சொன்னது போல இந்த உலகம் மிக தீமையினால் மோசமான ஒரு உலகமாக இருக்கிறது. But this is a wonderful words in 2 Peter. ஆனால் 2 பேதுருவிலே மிக அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. 2 Peter chapter 2 verse 9. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். It's such an encouraging word. அவ்வளவு உற்சாகமான ஒரு வார்த்தை. It says verse 9, the Lord knows how to rescue the godly from temptation. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். God knows how to rescue the righteous. கர்த்தர் நீதியுள்ளவனை ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். Make sure, my dear brothers and sisters, that you are part of that righteous group. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள்
அந்த தேவ பக்தி உள்ள குழுவை சேர்ந்தவர்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Even if the people around you are so evil, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மிக மோசமானவர்களா இருந்தாலும், even if you find not one good example around you, உங்களை சுற்றி ஒரு நல்ல உதாரணம் கூட இல்லை என்றாலும், even if the people all around are so evil, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே மோசமானவர்களா இருந்தாலும், or worldly, உலகத்தாரா இருந்தாலும், even some of your friends in the church, if they are so worldly, உங்களுடைய சபையில் இருக்கிற சில நண்பர்கள் கூட உலகத்தாரா இருந்தாலும், you need not be like them, you need not be influenced by them. நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களால் நீங்கள் அந்த தாக்கத்தை அடைய வேண்டிய அவசியமில்லை. You can walk with God. நீங்கள் தேவனோடு நடக்க முடியும். The Lord knows how to rescue the godly from temptation. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். The Lord has a purpose for each one of you sitting here, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். But if like Esau you are indulging in worldly things, you are indulging in sensual sins, நீங்கள் இந்த உலகத்தோடும் உலகத்தின் பாலிய இச்சைகளோடும் அதிலே நீங்கள் உறவாடி அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், if you are enjoying that without any remorse in your heart, உங்களுடைய இதயத்தில் எந்த விதமான துக்கம் இல்லாமல் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், the word says the Lord knows how to keep the unrighteous under punishment for the day of judgment. இங்கு சொல்லப்ப அக்கிரமக்காரரை ஆக்னிக்குள்ளாக நியாயம் தீர்க்கவும் தேவன் அறிந்திருக்கிறார். But he knows how to rescue the godly one. ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் தேவன் அறிந்திருக்கிறார். Always make sure that you are in this group. எப்பொழுதுமே நீங்கள் இந்த குழுவில் இருக்கிறீர்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். So I want to challenge you today by the two examples. இந்த இரண்டு உதாரணங்களை காண்பித்து உங்களை சவால் விட விரும்புகிறேன். Because the days they were living, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள், it was so evil around them. அவர்களை சுற்றி மிக மோசமாய் தீமையான நாட்களாய் இருந்தது. But they were not influenced by that. ஆனால் அந்த தாக்கம் அவர்களிடத்தில் ஏற்படவில்லை. They walked with God. அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். They talked with God. தேவனோடு பேசினார்கள். And the Lord, who knows how to rescue the godly, protected them. தேவன் எப்படி தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறாரோ அவர்களை தேவன் பாதுகாத்தார். The first example I want to show is John the Baptist. முதலாவது நான் காண்பிக்கிற உதாரணம் யோவான் ஸ்நானகன். In Luke chapter 3, லூக்கா 3ஆம் அதிகாரம், Luke chapter 3 speaks about the days he was living in. லூக்கா 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை குறித்து அது பேசுகிறது. In the 15th verse 1, chapter 3, Luke chapter 3 verse 1, in the 15th year of reign of Tiberius Caesar, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், திபேரி ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில், Pontius Pilate was the governor of Judea. பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகும். Herod was the tetrarch of Galilee. ஏரோது கார்பாங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும். And Philip for the region of Iturea. பிலிப்பு கார்பாங்கு தேசமாகிய இந்திரேயாவுக்கு திரிகோனியா நாட்டிற்கும் அதிபதியாகவும். And Lysanias was the tetrarch of Abilene. லிசானியா கார்பாங்கு தேசமாகிய அபிலேனேக்கும் அதிபதியாயும். These are all not godly people. இவர்கள் எல்லோரும் தேவ பக்தியுள்ளவர்கள் அல்ல. They were all living in sin. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள். We all know about Pontius Pilate. பொந்து பிலாத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். We all know about Herod. ஹெரோதை பற்றி அறிந்திருக்கிறோம். He was living with his brother's wife. அவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். If the leader is like that, you can see how the people in that land will behave. அந்த நாட்டின் தலைவன் அப்படிப்பட்டவனாக இருந்தால் அந்த நாட்டில் வாழ்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். And in verse 2, 2ஆம் வசனத்திலே, in the high priesthood of Annas and Caiaphas, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்தார்கள். We all know what they did. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். How they were against Jesus Christ. அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தவர்கள். The situation was so bad, spiritually speaking. ஆவிக்குரிய விதத்திலே பார்த்தால் அந்த சூழ்நிலை மிக மோசமானதாக இருந்தது.
But this is a beautiful thing that we read. ஆனால் மிக அழகான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். The word of God came to John in the wilderness. வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. People around John so evil. The whole country is evil. யோவான் சாணனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தீமையானவர்கள், தேசம் படு மோசமாக இருக்கிறது. The Pharisees were robbing all the widows. அந்த பரிசேயர்கள் விதவைகளை அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டிருந்தார்கள். There's no godliness. எங்கும் தேவபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. And God bypassed all these leaders and even the high priest and spoke to John. தேவன் இந்த தலைவர்கள் எல்லாரையும் தாண்டி, பிரதான ஆசாரியரையும் தாண்டி தேவன் யோவான் சாணகனுக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். I think I'm challenged by this. இந்த காரியத்தினாலே நான் சவாலிடப்படுகிறேன். I pray the Lord will open your eyes to be challenged by the example, the heart of God. இந்த தேவனுடைய இருதயத்தை பார்த்து நீங்கள் சவாலிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். The Lord will, if your heart is right with God. உங்களுடைய இருதயம் தேவனோடு இசைவாய் சரியாய் இருந்தால். See, if you are living in sin, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், and you do not have any remorse, எந்த விதமான ஒரு வருத்தம் அதை குறித்து இல்லை என்றால், there is only one message for you. உங்களுக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. The message is repent. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி மனம் திரும்பு. God is merciful. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். You can come to the Lord in repentance, he will accept you. நீங்கள் மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் வந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். But if you want to live a life pleasing to the Lord, ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால், you may be failing. ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கலாம். But you get up and you want to walk with the Lord. Lord, I want to live a holy life. ஆண்டவரே, நான் எழுந்திருந்து நான் பரிசுத்தமாக உமக்கென்று வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். Lord, I don't want to grieve you. ஆண்டவரே, உம்மை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை. If you have such a cry in your heart, அப்படிப்பட்ட கதறுதல் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால், brother, sister, this message is for you. சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு தான். That God can talk to you, speak to you. தேவன் உங்களோடு பேச முடியும். He will speak to you. அவர் உங்களோடு பேசுவார். Because you are a chosen vessel. ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். God sees your heart. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். He sees a longing in your heart to live a holy life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். He can overlook people in higher levels. உங்களுக்கு மேல் இருக்கிற அநேகரை தேவன் அவர்களை தாண்டி உங்களை பார்க்க முடியும். I want to show another passage about John the Baptist in Matthew chapter 3. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து இன்னொரு வசன பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Here also from verses 1 to onwards is speaking about John the Baptist. இங்கும் 1ஆம் வசனத்திலிருந்து யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறது. How God used him. எப்படி தேவன் அவனை பயன்படுத்தினார். See, I am not saying that all of you will do a ministry like John the Baptist. நீங்கள் எல்லோருமே யோவான் ஸ்நானகனை போல ஒரு ஊழியம் செய்வீர்கள் என்று நான் சொல்லவில்லை. That was not the challenge I am keeping before you. உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிற சவால் அதல்ல. It's not the ministry. அது ஊழியத்தை பற்றி அல்ல. It is a life. உங்களுடைய வாழ்க்கையை பற்றினது. And in that situation, அந்த சூழ்நிலையிலே, now we read here about John the Baptist. இங்க யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். He was preaching about repentance. மனம் திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். And verse 3 speaks about the prophetic word about him. 3ஆம் வசனம் அவரை குறித்து தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்படுகிறது. And now in verse 4, 4ஆம் வசனத்திலே it starts with the word, it says, John himself had a garment of camel's hair and a leather belt around his waist, and his food was locust and wild honey. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. I am not asking you to do the same thing. இதே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. That was not God's intention. அது தேவனுடைய நோக்கம் அல்ல. But there is a principle here. ஆனால் இங்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. No, you don't need to wear a poor dress like
made of camel's hair. நீங்கள் ஒட்டகமயிர் உடையை தரிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. You don't need to eat like what he ate. அவன் சாப்பிட்டது போல நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. Locusts, wild honey. வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். But there is a most important virtue. ஆனால் the life, the important virtue in John the Baptist, that we can follow. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குறித்ததான அந்த ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற முடியும். It is not imitating his dress or food. அவருடைய ஆடையோ அவருடைய ஆகாரத்தையோ நாம் காப்பி எடுப்பதல்ல. We can imitate his contentment. அவருடைய திருப்தியுள்ள வாழ்க்கையை நாம் பின்பற்ற முடியும். He had no complaint in his heart. அவருடைய இருதயத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை. He was not, complaining about the dress that God provided him. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆடையை குறித்து அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. We have good 3 meals in a day and in between snacks in our homes. நாம் 2-3 தடவை சாப்பிடுகிறோம், அது நடுவிலே ஸ்நாக்ஸும் சாப்பிடுகிறோம். We go and sit in the dining table, food is there. நாம் டைனிங் டேபிளில் போய் உட்காரும் பொழுது நமக்கு ஆகாரம் முன்பு இருக்கிறது. But the moment we see the food, we have complaints in our heart. ஆனால் நாம் ஆகாரத்தை பார்த்த உடனே நமக்குள்ள அநேக குறைகளை நாம் பேசுகிறோம். But John the Baptist, ஆனால் யோவான் ஸ்நானகன், there was no dining table for him. அவனுக்கு எந்த விதமான டைனிங் டேபிள் இல்லை. He has to, catching a locust may not be an easy thing. ஒரு வெட்டுக்கிளியை பிடிப்பது என்பது சாதாரண ஒரு காரியமா இல்லை. He has to go after it. அதை குறித்து அதை தேடி போக வேண்டும். He has to make an effort. அதை குறித்து பிரயாசப்பட வேண்டும். And wild honey, ஒரு காட்டு தேன், how many times, we don't know how many times that those bees stung him. எவ்வளவு முறை ஒருவேளை அந்த தேனீக்கள் அவனை கொட்டினது என்பது நமக்கு தெரியாது. But he had no complaint. ஆனால் எந்த விதமான குறைகளும் அவனிடத்தில் இல்லை. Remember, he is not a old man. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் ஒரு முதிர் வயதுள்ள மனிதன் அல்ல. He is like a young man, many of you sitting here. இங்கு உட்கார்ந்திருக்கிற அநேகரை போல ஒரு வாலிபன். He was at the same age. உங்களைப் போல அதே வயதுள்ளவன். Maybe late 20s. ஒருவேளை 20 வயதுக்கு மேல், நீங்கள் early 30s. ஆனால் கிட்டத்தட்ட 30 வயதுள்ளவர்களா இருக்கலாம். That was a challenge. எவ்வளவு பெரிய சவால். He never had a complaint. எந்த விதமான குறை சொல்லுதலும் இல்லை அவனிடத்தில். He kept himself pure. தன்னை சுத்தமாய் அவன் காத்துக் கொண்டான். Think about this one thing, complaining. இந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். And murmuring. குறை சொல்லுதல். Having a heart of discontentment for what God has provided you. தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை குறித்து ஒரு அதிருப்தி. About the skin of your color of your skin. ஒருவேளை நான் என்னுடைய எதிர்பார்த்தபடி என்னுடைய தோல் நிறம் இல்லை. Maybe the hairs are not good, hairstyle is not good. என்னுடைய ஹேர் ஸ்டைல் நான் எதிர்பார்த்தபடி இல்லை. Short hair. எனக்கு கொஞ்சம் முடிதான் இருக்கிறது. Or no hair at all. அல்லது எனக்கு முடியே இல்லை. Not good food. எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை. Just think of that. அதை குறித்து யோசித்து பாருங்கள். The situation that you are in, situation John the Baptist was in. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை, யோவான் ஸ்நானகன் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை. He had no complaint in his heart. அவனுடைய இருதயத்தில் எந்த விதமான குறை சொல்லுதலும் இல்லை. God saw that. தேவன் அதை பார்த்தார். God saw that young man. God saw that young man. அந்த வாலிபனை தேவன் பார்த்தார். He bypassed all the religious leaders. மற்ற இருந்த எல்லாரையும் தாண்டி and he spoke to him. அவனிடத்தில் ஆண்டவர் பேசினார். Be challenged by that, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளா, இதனால் நீங்கள் சவாலிடப்படுங்கள். Do you hear God speaking to you? தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்களா? Do you have time to sit and listen to God? உட்கார்ந்து தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? Do that. அதை செய்யுங்கள். Challenged by what the life of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலிருந்து சவாலிடப்படுங்கள். He kept his vessel pure. தன்னுடைய பாத்திரத்தை அவன் சுத்தமாய் காத்துக் கொண்டான். God used him. தேவன் அவனை பயன்படுத்தினார். God has called you.
தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் with a purpose. ஒரு நோக்கத்தோடு It may அழைத்திருக்கிறார். not be the same ministry like John. யோவான் சாணகனைப் போல் அதே ஊழியத்தில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். There is a purpose in the body of Christ. ஆனால் தேவன் உங்களை அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. And only you can fill that up. Only you can fulfill that. நீங்கள் மாத்திரமே அதை நிறைவேற்ற முடியும். Have a heart of contentment. இருதயத்திலே திருப்தி உள்ளவர்களாயிருங்கள், மனரம்யமாயிருங்கள். Okay, I want to shortly tell about another young person. இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். He was also a very young person, probably. அவரும் ஒரு வாலிபன் தான். The time that he lived was so evil. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலமும் மிக மோசமான ஒரு காலமாக இருந்தது. The leaders were not godly. தலைவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கவில்லை. They were also, worshipping idols. அவர்களும் விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். Living in sin. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Living same discontentment. அவர்களும் மனரமயமற்றவர்களாய் அதிருப்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். Rebellious in their heart. இருதயத்திலே முரட்டாட்டம் செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Despise the laws of God. தேவனுடைய கட்டளைகளை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருந்தார்கள். In the midst of them, this young man was living. அவர்கள் மத்தியிலே இந்த வாலிபன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was living during the time of the Israelite king Jeroboam II. யெரொபெயாம் இரண்டாம் அந்த யெரொபெயாம் நாட்கள் வரை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was living in those days. அந்த நாட்களிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். Jeroboam is the king of Israel. King of Israel. இஸ்ரேலுடைய ராஜாவா இருந்தான் இரண்டாம் யெரொபெயாம். There was, idol worship was there. பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். The two, golden calf, people of Israel, they were worshipping that. அந்த விக்கிரகங்கள் two ends of that nation, at one end and another end, there were two calves they were worshipping. அந்த தேசத்தின் இரண்டு மூலைகளிலும் பொன் கன்றுக்குட்டிகளை வார்த்து அதை அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். Idolatry was there. பயங்கரமான விக்கிரக ஆராதனைகள் அவர்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தது. And even the neighboring country Judah, அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அந்த யூதேயா தேசம், there was another king called Uzziah. அங்கு ஓசியா என்ற இன்னொரு ஒரு ராஜா இருந்தார். He is a man who despised he is a king who despised authority. அந்த ராஜா தன்னுடைய மேலிருந்த அதிகாரத்தை அலட்சியம் செய்தார். He started very well. அவர் நன்றாக ஆரம்பித்தார். But when the Lord blessed him richly, ஆனால் தேவன் அவர்களை நன்றாக ஆசீர்வதித்த பொழுது, he was spending a lot of money in research and development. அவன் அநேக ஆராய்ச்சிகளை காரியங்களை செய்து பணத்தை சம்பாதித்தான். He was flourishing like anything. அவனுடைய மிக செழிப்பாய் அவனுடைய தேசம் மாறிக்கொண்டிருந்தது. But when the Lord made him strong, தேவன் அவனை வல்லமையாய் உறுதியாக்கின பொழுது, and when he became strong, he became so proud. அவன் நல்ல வல்லமையான ராஜாவாய் மாறின பொழுது அவன் பெருமையுள்ளவனாய் மாறினான். He went beyond his boundary. அவன் தேவன் குறித்த எல்லையை தாண்டி அவன் போனான். He wanted to, as a king, he wanted to become a priest. ஒரு ராஜாவாய் இருந்த அவன் ஒரு ஆசாரியனாயும் இருக்க விரும்பினான். And God punished him. தேவன் அவனை தண்டித்தார். So that was the king in that time. அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ராஜாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். And another king called Jotham. யோத்தம் என்ற இன்னொரு ராஜா. He is fairly good. நல்ல ஒரு ராஜா. And after that another king, Ahaz. அதுக்கு பிறகு ஆகாஸ் என்ற இன்னொரு ராஜா. He was one of the worst king. ஒரு மிக மோசமான ஒரு ராஜா. He is worse than Uzziah. உசியாவை விட மோசமான ஒரு ராஜாவா. If Uzziah has done half sin, he did a full sin. உசியா பாதி அந்த பாவத்தின் பாதி காரியத்தை செய்தபோது இவன் முழுமையாக அதை செய்து முடித்தான். And after that, there was another king called Hezekiah. அதற்கு பிறகு எசேக்கியா என்ற ராஜா வந்தான். He was better than all of them. இவர்கள் எல்லாரை பார்க்கலாம் அவன் கொஞ்சம் மேன்மையானவனாய் இருந்தான். But he also, towards the end, he also became proud. அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவனும் பெருமையுள்ளவனாய் மாறினான். And this godly man was living during those times. இந்த தேவபக்தியுள்ள மனிதன் அவர்களுடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். People forsook the Lord. ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள். There was harlotry. பயங்கரமான விபச்சாரம் இருந்தது தேசத்திலே. Maybe physical as well as spiritual harlotry. ஆவிக்குரிய சரீர பிரகாரமான வேசித்தனங்கள், விபச்சாரங்கள்.
But you know, this man was walking with God as a young person. இந்த வாலிபன் அவர்கள் நாட்களிலே தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாயிருந்தான். This young man saw all these things. இந்த வாலிபன் the sin in Israel. இந்த வாலிபன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த பாவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். And he had a burden in his heart. அவனுடைய இதயத்திலே ஒரு பாரம் இருந்தது. He was a young person. ஒரு வாலிபன். He was not an old person. ஒரு வயதான மனிதன் அல்ல. I believe the Lord spoke to him and revealed the pain in his heart. நான் நம்புகிறேன் தேவன் அவனோடு பேசி தன்னுடைய இதயத்தின் வேதனை அவனுக்கு சொன்னார். And this man must have walked so closely with the Lord. இந்த மனிதன் மிக நெருக்கமாய் தேவனோடு நடந்த ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். Otherwise, how can a person realize the pain in God's heart? இல்லை என்றால் தேவனுடைய இதயத்தின் ஒரு வலியை, ஒரு வேதனையை அவன் எப்படி விளங்கிக் கொண்டிருக்க முடியும்? புரிந்து கொள்ள understanding the pain in God's heart because of our sin and the sin around us, that's as a very high thing. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவத்தினாலும் தேவனுடைய இருதயத்தின் வேதனையை அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. I was really challenged by that. அதனால் நான் மிகவும் சவாலிடப்படுகிறேன். Lord, I am not like that man, young man, Lord. ஆண்டவரே, இந்த வாலிபனைப் போல நான் இல்லை. That man, that young person, அந்த was வாலிபன், no one but Hosea. அந்த வாலிபனுடைய பெயர்தான் ஓசியா. Hosea was a young person who was walking with God. ஓசியா ஒரு வாலிபனாய் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். His heart and God's heart resonated with each other. அவனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றோடொன்று இசைவாய் இருந்தது. I believe that's only because of that he understood the pain in God's heart because of the sin around him. அதனால்தான் நான் நம்புகிறேன் தன்னை சுற்றி இருக்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய இருதயத்தின் வேதனை ஆனால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. He should have been a person who had such an acquaintance with God because he might have read the scriptures. அவன் இவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை வாசித்ததினாலே தேவனை குறித்து அவ்வளவாய் அறிந்தவனாய் இருந்தான். He read the scriptures and he knew the ways of God and he had known the pain in God's heart. அவன் தேவனுடைய வார்த்தை அறிந்திருந்தான், தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான், தேவனுடைய இருதயத்தின் வேதனை அறிந்திருந்தான். He would have grieved with God. He would have grieved with God. அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். Grieved with God for his தன்னுடைய பாவத்திற்கும் மனிதனுடைய மற்றவருடைய பாவத்திற்கும் தேவனோடு சேர்ந்து அவன் துக்கப்பட்டவனாய் இருந்தான். And I'm seeing that over a period of time. சில காலங்கள் அதை பார்த்த தேவன். And maybe Hosea would have asked, Lord, I see the pain in your heart because of sin. ஓசியா சொல்லியிருப்ப, ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தமாக உம்முடைய இருதயத்தின் வேதனையை நான் பார்க்கிறேன். What should I do, Lord? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? I see the pain in your heart. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திலே அந்த வேதனையை நான் பார்க்கிறேன். I want to do something for you. அதுக்கு நான் உமக்காக ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறேன். Tell me, Lord, whatever you want me to do, I am willing to do. ஆண்டவரே, என்னிடத்தில் பேசும், நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். God would ask him, are you willing to forsake your good reputation? ஆண்டவர் ஒருவேளை உன்னுடைய நல்ல பெயரை இழக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Can I use you to convey my grief to your people? உன்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய இருதயத்தின் துக்கத்தை நான் உன் மூலமாய் சொல்ல முடியுமா? Because God wanted a fellow man, தேவனுக்கு ஒரு மனிதன் தேவையாயிருந்தது, to go through what he was going through. அவர் கடந்து போகிற அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். And God wanted to convey his heart's grief through that man to his people. அந்த மனிதன் மூலமாய் தன்னுடைய இருதயத்தின் வேதனை தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்ல விரும்பினார். I believe Hosea must have shown his willingness. ஓசியா அதை அவருடைய சம்மதத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தியிருக்கார். The pain he saw in God's heart must have broken his heart. தேவனுடைய இருதயத்திலே அவன் பார்த்த அந்த வேதனை தன்னுடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கும். It wounded him.
அது அவனை காயப்படுத்தி இருக்கும். He came forward to share God's pain. தேவனுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ள முன் வந்தான். He was willing to pay any price. அதற்காக எந்த விலை கரையத்தை செலுத்த ஆயத்தமாயிருந்தான். And God told him. தேவன் அவனை தாங்கினார். God told him. தேவன் அவனோடு பேசினார். That's what we read in Hosea chapter 1 verse 2. அதைத்தான் ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். This is the first time the Lord is speaking to முதல் முறை ஓசியாவினிடத்திலே தேவன் பேசுகிறார். When the Lord first spoke through Hosea. முதலாவது ஓசியாவினிடத்திலே தேவன் பேசின பொழுது, first time he was talking to him. முதல் முறை அவனோடு பேசுகிறார். Can you imagine that? அதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? The Lord is speaking to a person. தேவன் ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். young man with a lot of dreams. ஒரு மனிதன் அதிகமான இருதயத்தில் துக்கமுள்ள ஒரு மனிதனிடத்திலே பேசுகிறார். He wanted to have a good married life. ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபன். Dreams of future. எதிர்காலத்தை குறித்து ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம். Having a good partner. ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிறவன். Wife. ஒரு நல்ல மனைவி. Good husband. ஒரு கணவன். Sisters. சகோதரிகளுக்கு. He was a man with all the dreams like you and all of you have. உங்களுக்கு இருக்கிற அதே அப்படிப்பட்ட சொப்பனங்கள், அப்படிப்பட்ட கனவுகள் அவனுக்கும் இருந்தது. And to that man the Lord could say, go and take your wife of harlotry and have children of harlotry. அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே தேவன் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். For the reason, because the land commits flagrant harlotry, forsaking the Lord. தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. I was really wondering, I was really challenged how the Lord could speak to a young man. நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன், நான் மிகவும் சவாலிடப்படுகிறேன், ஒரு வாலிபனிடத்திலே தேவன் எப்படி இப்படி பேச முடியும் என்று. Maybe the Lord has seen him weeping before the Lord. Lord, your people are sinning. ஒருவேளை தேவன் அவனை பார்த்திருப்பார். அவன் தேவனுடைய சமூகத்திலே, தேவனே ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் என்று துக்கித்து அழுதிருப்பான். I see you grieving over that sin, Lord. ஆண்டவரே, நீர் அந்த பாவத்திற்காய் துக்கப்படுவதை நான் பார்க்க முடிகிறது. The Lord asked a man to do an impossible thing. செய்யக்கூடாத சாத்தியமற்ற ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு மனிதனிடத்தை தேவன் கேட்கிறார். But the way Hosea took sin seriously, பாவத்தை ஓசியா எவ்வளவு சீரியஸாய் எடுத்துக்கொண்டானோ, the way the pain in God's heart affected him, அவன் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை அவனை எவ்வளவாய் பாதித்தது. Those things, he did not give a second thought to marry a harlot. ஒரு சோரம் போன ஸ்திரீயை திருமணம் செய்வதை குறித்து அவன் திரும்ப யோசிக்க கூடவில்லை. Today many young people, if we give them a proposal, a profile, some people get offended. ஒரு சில வாலிபர்களுக்கு திருமணத்திற்கான வாழ்க்கை துணை குறித்த அந்த காரியங்களை சொல்லும் பொழுது சிலர் மனத்தாங்கல் அடைகிறார்கள். They get offended. அவர்கள் மனத்தாங்கல் அடைகிறார்கள். But the Lord asked him, gave him a profile of a harlot. ஆனால் இங்கு தேவன் ஒரு சோரம் போன ஸ்திரீயை குறித்ததான ஒரு வாழ்க்கை துணையின் ப்ரொஃபைலை அவனுக்கு கொடுக்கிறார். He was a young man. ஒரு வாலிபன். So many thoughts would have gone into his mind. What my friends will think if I go and marry this harlot. அவனுக்கு அநேக காரியங்களை குறித்து அவன் யோசித்திருப்பான். இந்த ஸ்திரீயை, இந்த சோரம் போன ஸ்திரீயை நான் திருமணம் செய்தால் என்னுடைய நண்பர்கள் அதை குறித்து என்ன யோசிப்பார்கள்? What my parents will think. என்னுடைய பெற்றோர்கள் அதை குறித்து என்ன சொல்வார்கள்? What my relatives will think. என்னுடைய உறவினர்கள் அதை குறித்து என்ன பேசுவார்கள்? What my friends in my place will think. என்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள் அதை குறித்து என்ன பேசுவார்கள்? But the pain he saw in God's heart because of sin, that
He overlooked all those, questions that went through his mind. அவன் தேவனுடைய இருதயத்தில் பார்த்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தில் இருந்த வேதனை அவன் பார்த்ததினாலே மற்ற எல்லா காரியங்களையும் குறித்து அவன் பொறுப்படுத்தவில்லை. That's the virtue we see in Hosea. அதுதான் ஓசியாவிலே நாம் பார்க்கிற அந்த வாழ்க்கையா இருக்கிறது. He saw the seriousness of sin exactly like God saw. எப்படி தேவன் பாவத்தை பார்த்தாரோ அதே விதமாய் ஓசியா பாவத்தை பார்க்கக்கூடியவனாய் இருந்தான். With God. அவன் தேவனோடு துக்கித்தான். And he is willing to do anything for the Lord. அதற்கு தேவனுக்கென்று எதையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தான். Like Abraham, it says in verse 3, the Lord told him, immediately it says in verse 3, so he went and took Gomer. ஆபிரகாம் இடத்தை ஆண்டவர் சொன்னது போல இங்கே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்திலே உடனடியாக அதை செய்கிறான். No argument with Lord. தேவனிடத்திலே எந்த விதமான வாக்குவாதமும் இல்லை. No showing of discontentment. எந்த ஒரு அதிருப்தியும் அவன் காண்பிக்கவில்லை. I'm really challenged by this. இதை குறித்து நான் மிகவும் ஓசியாவை குறித்து நான் சவாலிடப்படுகிறேன். Yes, brothers and sisters, you have, and the Lord has chosen you. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Yeah, I'm not saying God will ask you to do something like he asked Hosea. ஓசியாவினிடத்திலே சொன்னது போல ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்திலே செய்ய சொல்லுவார் என்று நான் சொல்லவில்லை. No one can imitate what Hosea did. ஓசியா செய்ததை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. God will not ask any of us to do that. அதை செய்யும்படி தேவன் உங்களிடத்தில் யாரையும் கேட்கப் போவதில்லை. But the principle is ஆனால் அதனுடைய கோட்பாடு to see the seriousness of sin. பாவத்தின் அந்த சீரியஸ்னஸை பார்ப்பது. To see how sin hurts God. பாவம் எப்படி தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Then, like Jacob, we can end up as a worshipper. நாம் யாக்கோபை போல நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும், அல்லது ஏசாவை போல நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். I pray the Lord will raise up people like that in among us. நான் நம்புகிறேன் நம் மத்தியிலே தேவன் இப்படிப்பட்ட நபர்களை எழுப்புவார் என்று. Be challenged by the John Baptist. Be challenged by John the Baptist's life. யோவான் ஸ்நானகனாலே நான் சவாலிடப்படுகிறேன். You also be challenged by that. நீங்களும் யோவான் ஸ்நானகனாலே சவாலிடப்படுங்கள். Be challenged by Hosea's life. ஓசியாவுடைய வாழ்க்கையினாலே நீங்கள் சவாலிடப்படுங்கள். No, these are all young people. Both are young when they started. இவர்கள் எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது வாலிபர்கள். Seek the Lord, my dear brothers and sisters. தேவனை தேடுங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. Let us repent of following the world, influenced by the world. நாம் இந்த உலகத்தை பின்பற்றுவதிலிருந்து, உலகத்தினால் அந்த தாக்கத்திலிருந்து நாம் மனம் திரும்புவோம். Let us not live for today. இந்த நாளுக்காக நாம் வாழ வேண்டாம். Let us have eternity in our eyes. நம்முடைய கண்களிலே நித்தியம் இருக்கட்டும். Seek the Lord for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் தேவனை தேடுங்கள். If you do not have the assurance of salvation, please seek the Lord. ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை என்றால் தேவனை தேடுங்கள். It's a long way to go for what the Lord has called you. தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம். Repent. மனம் திரும்புங்கள். Give your life to the Lord. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். Confess your sin and forsake it. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். Come to Him. தேவனிடத்திலே வாருங்கள். Even if you have failed many thousands of times, you can come to Him now. 1000 முறை நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் இப்பொழுது தேவனிடத்திலே வர முடியும். You can come to Him in repentance. மனம் திரும்புதலோடு தேவனிடத்திலே வர முடியும். He will accept you. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். Forgive you. உங்களை மன்னிப்பார். He will baptize in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உங்களை அபிஷேகிப்பார். He says there is a wonderful promise in Ezekiel 12 that He will open the grave and cause you to come out through His Spirit. எசேக்கியேலிலே மிக அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் உங்கள் கல்லறையை திறந்து உங்களை மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுப்புவார். Ezekiel 37:12 I think. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Even if you are dead within a corpse, within a box, நீங்கள் மரித்து நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும்,
The Lord says, I'll open up the grave and cause you to come up and I'll put my spirit in you. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லறைகளை நான் திறந்து அவர்களை உயிரோடு எழுப்பி என்னுடைய ஆவி அவர்கள் மேல் நான் ஊற்றுவேன் என்று. Just come to Him. அவரிடத்திலே வாருங்கள். With a repenting heart. மனம் திரும்புதலோடு அவரிடத்திலே வாருங்கள். And if you are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், if you had that assurance, if you are baptized in water, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், seek for the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடுங்கள். Please do not learn to live without the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளாதீர்கள். There are many people among us who have learned to live without the Holy Spirit. நம் மத்தியிலே அநேகர் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார். Tell the Lord, Lord, I don't want to live, Lord, without the baptism of the Holy Spirit. ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் இல்லாமல் நான் வாழ விரும்பவில்லை. Be desperate. நெருக்கமாய் நிர்பந்தமாய் இருங்கள். Have faith. விசுவாசமாய் இருங்கள். You will see, expect a miracle. நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். The Lord will baptize you. தேவன் உங்களை பரிசுத்தாவியால் நிரப்புவார். Lord will strengthen you. தேவன் உங்களை பலப்படுத்துவார். He will give you His heart. அவருடைய இருதயத்தை தேவன் உங்களுக்கு தருவார். Slowly you will come to a place like Hosea, your heart resonating with God's heart. உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை போல இசைவாய் மறுரூபமாகும். And we will know the pain in God's heart over our sin and the sins of others. அப்பொழுது நம்முடைய பாவத்தை குறித்தும் மற்றவருடைய பாவத்தை குறித்தும் தேவனுடைய இருதயத்தின் வேதனையை நீங்கள் உணர முடியும். You don't worry about other sins now. மற்றவருடைய பாவங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். You first worry about your own sin. உங்களுடைய சொந்த பாவத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுங்கள். And ask the Lord to open your heart to see, open your eyes to see the grief in His heart because of your sin. நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும், என் பாவத்தின் நிமித்தமாய் உம்முடைய இருதயத்தின் வேதனை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். Ask the Lord, Lord, open my eyes to see the depth of your love. ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும், உம்முடைய அன்பின் ஆழத்தை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். The Lord will raise up John the Baptist. ஆண்டவர் யோவான் சாணம் எழுப்பினது போல The Lord will raise up Oseas. ஓசியாக்களை, யோவான் சாணங்களை தேவன் எழுப்புவார். And like the apostles, அப்போஸ்தலர்களை போல. Give your life to the Lord, brothers and sisters. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் சகோதரர்களே. Don't think about the ministry. ஊழியத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். The life. வாழ்க்கை.